கபடில உள்ள ஒரு வித்தியாசமான ரூல பத்தி நம்ம பேச போறோம். ஒரு ரைடு 3 புள்ளி. நீங்க கேட்கலாம், என்னங்க ஒரு ரைடர் போனா 3 புள்ளி என்ன? 5 புள்ளி, 6 புள்ளி, 7 புள்ளி கூட எடுத்துட்டு வருவாரு அப்படின்னு நீங்க சொல்றது கேக்குது. ஆனா ஒரு ரைடர் எடுத்துட்டு வர்றது இல்லங்க. ஒரு ரைடர் குடுக்குறது. ஒரு ரைடரால 3 புள்ளி குடுக்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரைடர் போறாரு. அவர் அவுட் ஆறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்போனன்ட் டீமுக்கு 1 பாயிண்ட் கிடைக்கும். சரி, அது சூப்பர் டேக்கிள் இருந்துச்சுன்னா அவருக்கு ஆப்போனன்ட் டீமுக்கு 2 புள்ளி கிடைக்கும். அது எப்படி 2க்கு மேல ஒரு புள்ளி கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அது நல்லா தெரியுது. இப்ப ரீசெண்டா தமிழ் தலைவாஸ் பெங்களூரு புல்ஸ் மேட்ச்ல அர்ஜுன் தேஸ்வால் ஒரு ரைடுக்கு போறாரு. அந்த ரைடு சூப்பர் டேக்கிள். அதுல அர்ஜுன் தேஸ்வால மாட்டிக்கிறாரு. ஆனா பெங்களூரு புல்ஸ்க்கு 3 புள்ளி கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். எப்படிங்க 3 புள்ளி கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தா, ஆப்போசிட் என்ன ஆகுதுன்னா, நிதிஷ் அர்ஜுன் தேஸ்வால வா 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 அப்படின்னு கூப்பிடுற ஆர்வத்துல அந்த லாபில போய் கால வச்சிடுறாரு. சோ அதனால அந்த டீமுக்கு 3 புள்ளி கிடைக்குது. சோ அப்போ ஒரு ரைடர் மட்டும் கவனமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆப்போசிட்ல இருக்கிற பிளேயர்ஸும் லாபிக்கு போக கூடாது அப்படிங்கிறது இந்த ரூல்ல இருந்து தெரியுது. சோ ஒரு ரைடர் வர்றாங்கன்னா அந்த ரைடரை புடிச்சிட்டீங்க, சூப்பர் டாக்ல புடிச்சிட்டீங்கன்னா வெறும் 2 புள்ளி கூட கிடையாது. கூட நீங்க கிளைம் பண்ணலாம். ஆப்போனன்ட் டீம் பிளேயர்ஸ் லாபில டச் பண்ணியிருந்தா அப்படிங்கிறதுல இருந்து தெரியுது. இதே மாதிரி புது கபடி ரூல்ஸ் தெரிஞ்சதுன்னா இங்க கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.